என்னோட லைஃப்ல நான் இத புரிஞ்சுக்கிற வர, என் லைஃப்ல சக்சஸ் இல்ல எந்த ஒரு விஷயத்தையும் நான் உருப்படியா பண்ணதே கிடையாது. ஜிம் போவேன், பாதியிலே குவிட் பண்ணிருவேன். பாட்டு பாட போவேன், பாதியிலே குவிட் பண்ணிருவேன். டான்ஸ் ஆட போவேன், பாதியிலே குவிட் பண்ணிருவேன். இப்படி எந்த விஷயம் எடுத்தாலும் பாதியிலே குவிட் பண்ணி எனக்கு என் மேல இருந்த ஒரு இமேஜே ரொம்ப ரொம்ப டவுனா இருந்துச்சு. என்னால எந்த ஒரு விஷயத்தையுமே ப்ராப்பரா பண்ணவே முடியாது. நீ எல்லாம் எதுக்குமே ஒர்த்தே கிடையாதுடாங்கிற இந்த ஒரு மென்டாலிட்டி இருக்குல்ல, இது ஸ்ட்ராங்கா எனக்குள்ள ஊறி போயிடுச்சு. ஓகே. நீ இப்படிதான்டா, இதுதான்டா நம்ம வாழ்க்கை அப்படி. நம்ம நெறைய பேர் யோசிப்போம் இல்லையா? நம்மளால இவ்வளவுதான் முடியும், இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என் லைஃப்ல நான் நெறைய விஷயத்துல புதுசு புதுசா பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஒண்ணு ஜிம் போனேன். தென் அந்த ஜிம்ம குயிட் பண்ணிட்டு இப்போ பாக்ஸிங் போக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆ YouTube வீடியோஸ் கன்சிஸ்டன்ட்டா போட்டுட்டு இருக்கேன். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்படி எல்லாமே புதுசு புதுசா பண்ணிட்டு இருந்திருக்கேன். என்னோட நெகட்டிவ் ஹேபிட்ஸ மொத்தமா நான் ஓவர் கம் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் மேபி இந்த ஒரு 3 விஷயம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா, கம்பல்சரியா நீங்களும் எல்லா விஷயத்துலயுமே கன்சிஸ்டன்ட்டா இருக்க முடியும். ஸ்டாண்டர்டா இருக்க முடியும். கெத்தா இருக்க முடியும். பட் அது ஈஸியா நடந்ததுன்னு நான் சொல்லல. பட் கொஞ்சம் ஈஸியா நடக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. இத நீங்க தொடர்ந்து பண்ணீங்கன்னா மட்டும். ஓகே. ஸோ அப்போ அந்த 3 விஷயம் என்ன? அந்த 3 ஃப்ரேம் வொர்க் எது என் லைஃப்ப சேஞ்ச் பண்ணுச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல டீட்டெயில்டா நான் சொல்லி தரேன். லைஃப் மட்டும் சேஞ்ச் கிடையாது. லைஃப்ப சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ப்ராபப்ளி மைண்ட் செட்ட சேஞ்ச் பண்ணணும். ஸோ அந்த மைண்ட் செட்க்கான கோச்சிங்க தான் நான் குடுக்க போறேன். இது பேட்ச்சா இருக்க போது. ஸோ நம்பர் 1 பேட்ச் நான் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போறேன். February 10லேருந்து இந்த ஒரு பேட்ச்ச நான் ஸ்டார்ட் பண்றேன். என்னோட WhatsApp நம்பர் ஸ்க்ரீன்ல தென் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க உங்களுக்கு கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எனக்கு ஒரு மென்டார் இருந்து எனக்கு இந்த மைண்ட் செட் இதுதான்டா லைஃப்ல ரொம்ப முக்கியம். இது இருந்துச்சுன்னா நீ முன்னேறி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லிக் குடுத்திருந்தாரு அப்படின்னா, ப்ராபப்ளி நான் ஈஸியா இருந்திருப்பேன். நான் ஈஸியா குரோத்தும் ஆயிருப்பேன். பட் இப்போ நான் குரோத் ஆயிட்டு இருக்க நான் அந்த குரோத் ஃபேசிங்ல இருக்கனால, நான் சொல்லி தரேன். ப்ராபப்ளி உங்களுக்கு உங்களோட குரோத்துக்காக உங்களோட லைஃப்ப டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். அதுக்கு முன்னாடி 2, 3 கேள்வி இருக்கு. ஓகேவா? இந்த 2, 3 கேள்வி என்ன? முதல் விஷயம், உங்க லைஃப்ல இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு யார் உங்கள ஸ்டாப் பண்றா? த நம்பர் 1 திங் ஹூ ஸ்டாப்ஸ் யூ? யார் உங்கள ஸ்டாப் பண்றா? நானா? கவர்மெண்ட்டா? சுத்தி இருக்க பீப்பிளா? என்விரான்மென்ட்டா? இவங்கெல்லாம் உங்கள வேணாம், வேணாம் நீ பண்ணாதன்னு சொல்றாங்களா? கிடையாது. அப்ப யார் உங்கள ஸ்டாப் பண்றா? வேணான்னு சொல்றா? ஒரே ஒரு ஆள் தான். இந்த பையன் தான் அவன். இவன் தான் கான்ஷியஸ் தாட் அப்படின்னு சொல்றது. கான்ஷியஸா நமக்கு வர தாட்ஸ். இந்த கான்ஷியஸா வர தாட்ஸ் இருக்குல்ல. இந்த கான்ஷியஸா வர தாட்ஸ் மேபி எதுலேருந்து வேணாலும் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கலாம், இம்பாக்ட் ஆயிருக்கலாம், எடுத்திருந்திருக்கலாம், என்ன வேணா பண்ணியிருந்திருக்கலாம் ரைட்? இது எல்லாமே சேர்ந்து ஒரு இமேஜா குடுத்து, இவ்வளவுதான் நம்மளால முடியுங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவா நம்ம குடுத்துருது. நம்ம ஒரு ஜாப் ஸ்விட்ச் பண்ணணும்னு நெனச்சாலும் நம்மளால முடியாது. ரொம்ப பயமா இருக்கும். ஐய்யய்யோ! மந்த்லி சேலரி என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, அது அவ்வளோ பெரிய விஷயமாவே இருக்காது. ஆனா நம்மளே என்ன பண்ணுவோம்னா, இந்த இடத்துல சொல்லிட்டா அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக, நம்மள நம்மளே புடிச்சு இழுத்துக்கிட்டு, ஓகே. ஜாபு கரியர் ஓரியன்டட் ஜாப் வேணாம். சும்மா டேட்டா என்ட்ரி யாருக்காலிங்க இப்படியே போலாம். எதுக்கு நமக்கு தேவையில்லாத ரிஸ்க்? எப்படி தேவையில்லாத ரிஸ்க் இப்படி யோசிப்போம் நம்ம. ஓகே. ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? இப்படியே தான் இருக்கும். அந்த இம்ப்ரூவ்மென்ட் அப்படிங்கிற ஃபேஸ்க்கு நம்ம போவே முடியாத மாரி இருக்கும். ரைட்? ஸோ அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம், கான்ஷியஸ் தாட்ஸ் நம்மள புல் பண்ணுது. ரைட். நம்பர் 2 நம்ம இந்த கான்ஷியஸ் தாட்ஸ் நமக்கு எங்கேருந்து வருதுங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடென்டிஃபை பண்ணணும். நீங்க என்னென்ன விஷயம் கன்சியூம் பண்றீங்க? என்னென்ன விஷயம் பார்க்குறீங்க? என்னென்ன விஷயம் எடுத்துக்கிறீங்க? இது எல்லாத்துலயுமே இந்த கான்ஷியஸ் தாட் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப இந்த கான்ஷியஸ் தாட் எங்கேருந்துலாம் நமக்கு வருது அப்படின்னா, என்டர்டெயின்மென்ட், சோசியல் மீடியா, பீப்பிள், இன்ஃப்ளூயன்ஸ் எஸ். ஓகே, ஃபைன். அது எல்லாமே ஓகே தான். பட் பட் அதெல்லாம் எங்க போய் ஸ்டோர் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட சப்கான்ஷியஸ்ல. இந்த சப்கான்ஷியஸ்ல ஸ்டோரா இருக்கிற தாட்ஸ் தான் என்ன பண்ணுதுன்னா, ஒரு கான்ஷியஸா நமக்கு ஒரு பிலீஃப குடுக்குது. அந்த பிலீஃப் என்ன பண்ணுதுன்னா, நம்மள அதுக்கேத்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுக்க வைக்குது. அந்த ஆக்ஷன்ஸ் தான் நம்மள நமக்கு ஒரு ரிசல்ட்டா குடுக்குது. ஸோ ஒண்ணு நம்ம என்ன பிலீவ் பண்றோமோ, அதுக்கேத்த மாரி தான் நம்மளோட லைஃப் சேஞ்ச் ஆகுங்கிறது. இதுதான் ப்ராபப்ளி நெறைய பேர் சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ரைட்? ஓகே ஜி, ஃபைன். எல்லாமே ஓகே. ஆனா சப்கான்ஷியஸ்க்கு எப்படி நான் சொல்றது? என்னோட கோல் இதுதான். நீ இத நோக்கி தான் போணும்னு சொல்லி. வரேன் அடுத்து. ஸோ, எப்படி உங்க சப்கான்ஷியஸ்க்கு உங்களோட கோல சொல்லலாம்? உங்க சப்கான்ஷியஸ்க்கு எப்படி உங்களோட கோல சொல்லலாம் அப்படின்னா, டிஃபரண்டான பெர்ஸ்பெக்டிவ் அதாவது டிஃபரண்டான வேஸ், டிஃபரண்டான ஸ்டைல்ஸ் நீங்க யூஸ் பண்றது மூலியமா. அது என்ன டிஃபரண்டான வேஸ், டிஃபரண்டான ஸ்டைல்ஸ், டிஃபரண்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னா, ஐ
இப்போ ஓகே ஃபைன். இதான் நான். சரியா? நான் வந்து வண்டி ஓட்டுறேன்னு வச்சுப்போம். இதுதான் வண்டின்னு வச்சுப்போம். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஓகேவா? உடனே அங்கேருந்து சத்தாயிக்காதீங்க. இதெல்லாம் வண்டியா? அப்படின்ட்டுன்னு. ஆ ஓகே ஃபைன். ஓகே. ஸோ இதுதான் வண்டி. நான் இப்படி வண்டி ஓட்டுறேன். ஓகேவா? என் முன்னாடி வந்து 2 பாத் இருக்கு. ஒரு பாத் எப்பவுமே நான் யூசுவலா போற ஒரு பாத். ஓகே. இதுல நீ போலாம். ஜாலியா இருக்கும். சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும்னு ஒரு பாத். இன்னொரு பாத் அன்யூசுவலான ஒரு பாத். இந்த பாத்துல என்ன ஆகும் அப்டின்னா, நான் எப்படி பார்த்தாலும் என்னோட ஒரு கோலுக்கு போய் ரீச் ஆக தான் போறேன். இதான் என்னோட ஒரு கோல்ன்னு வச்சுப்போம். இங்க போய் நான் வந்து ரீச் ஆக தான் போறேன். ஓகேவா? இங்க நான் போய் ரீச் ஆக தான் போறேன். ஆனா, இப்ப யூசுவலான ஒரு பாத்துல போறேன்னா, எனக்கு ஜாலியா இருக்கும், சேஃபா இருக்கும், செக்யூரா இருக்கும். ஆனா, ஒரு சில இடங்கள்ல நான் விழணும், கீழ விழணும், உளுந்து போய் சேர்றதுக்குள்ள டைம் போயிடும். ரொம்ப டைம் ரொம்ப டைம் ஆயிடுன்னுவாங்க. ரொம்ப டைம் ஆயிடுன்னுவாங்கல்ல, அந்த மாரி. ஓகே. பட் இதுவே அன்யூசுவலான பாத் ஒண்ணு இருக்கு. இந்த பாத் வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட்கட். சீக்கிரமா டைரக்ட்டாவே போயிடலாம். ஆனா, இந்த இடத்துல ஒரு சில ஹர்டில்ஸ் மட்டும் இருக்கும். அத நான் ஃபேஸ் பண்ணணும். இந்த இடத்துல போறது செக்யூர்ட் தான். ஆனா, மேபி இடையில வந்து என்னோட ஃப்ரெண்ட் வருவான். "ஏய் மச்சான் வாடா, நம்ம இந்த டீ கடைக்கு போலான்னுவான்." உடனே நான் அவன் கூட சேர்ந்து போவேன். டீ குடிப்பேன். கொஞ்சம் டிலே ஆகும். தென் என்ன பண்ணுவேன்னா, திரும்பி வந்து என்ன பண்ணுவான், இன்னொரு ஃப்ரெண்ட பார்ப்பேன். "மச்சான் வாடா, நம்ம வந்து போயிட்டு நெகட்டிவ் ஹேபிட்ஸ் பண்ணலாம். நாளைக்கு வந்து சிகரெட் அடிக்கிறது கூட இந்த மாரி பண்ணலாம்." அப்படின்னா, உடனே வாடா வாடா போலாம்டா அப்படின்னு சொல்லி நான் இவன் கூட போவேன். இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ, கடைசியில நான் போய் சேரும்போது என்ன ஒருத்தன் ஒருத்தன் வந்து நிப்பான். அவன் வந்துட்டு, "டேய் மச்சான் வாடா, இந்த மாரி வெளிய பிரச்சனைடா. நம்ம அங்க போய் பேசிட்டு வந்துரலாம்ன்னு" சொல்லி சொல்லுவான். தென் அந்த பிரச்சனைக்கு போவேன். என்னோட கோல் அடையாம நான் வேற எங்கேயோ ஒரு பாத்துல ஓடிருவேன். பட் ஆனா, நான் இந்த அன்யூசுவலான பாத்த சூஸ் பண்ணி போகும்போது, இந்த இடத்துல என் ஃப்ரெண்ட் வரமாட்டான். எவனுமே என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ண மாட்டான். ஆனா, இந்த இடத்துல ஹர்டில்ஸ் இருக்கும். நான் பழைய என்ஜாய்மென்ட்டா அதாவது அந்த ஒரு ஒரு ஜாலியா அப்படி ஒரு பிளஷரபுளா அந்த விஷயத்த என்னால பண்ண முடியாது. ஆனா, மேபி நான் இந்த ஹார்டான விஷயம் பண்ண எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும். அது நெக்ஸ்ட் ப்ராப்ளம எனக்கு வந்து ஃபேஸ் பண்றதுக்கான ஒரு தைரியத்த குடுக்கும். ஸோ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்ன நானே ஒரு புது பெர்ஸ்பெக்டிவா பார்க்க ஆரம்பிப்பேன். அப்போ என்னன்னா, இந்த மாரி டோயானா இருக்கேன் நானு. ஒரு சூப்பர் ஹீரோ மாரி நான் அட் த எண்ட் ஆஃப் த என்னோட கோல்க்கு போய் ரீச் ஆகும்போது, எனக்குள்ள பயங்கரமான ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல எனக்கு என்ன இருக்கும் அப்டின்னா, ஒரு பயங்கரமான ஒரு தைரியம் இருக்கும். என்னால எது வேணா பண்ண முடியும்டா, நான் எது வேணா பண்ணுவேன் அப்டிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு சூப்பர் ஹீரோவாவே என்ன நான் கன்சிடர் பண்ணிப்பேன். அட் த சேம் டைம் எனக்கு இந்த இடத்துக்கு வரும்போது ஏகப்பட்ட புது புது பிலீவ்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கும். என்னால இதெல்லாம் முடியும். இப்ப சில பேர் வந்து இன்டர்வியூக்கு வந்து நெறைய வந்து இது பண்ணுவாங்க. இன்டர்வியூ போணும், இன்டர்வியூ. ஆனா, இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா, வேலை கிடைக்கவே கிடைக்காது. மேக்ஸிமம் ஆஃப் த டைம் மேபி அவங்க என்ன தப்பு பண்றாங்கன்னு அவங்கள ரெகக்னைஸே பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒரு இடத்துல ஆனா தப்பு இருக்கும். மேபி அது கம்யூனிகேஷன்ல இருக்கலாம். எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கலாம். இல்லாம நம்ம வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. மேபி அவன விட சூப்பரா பெட்டரா இருக்கிற ஒருத்தன சூஸ் பண்றதுக்காக கூட இவன வந்து ஒழட்டி இருக்கலாம். ரைட்? ஸோ, அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்குள்ள வந்து அந்த ஒரு ரிஜெக்ட் ஆக அவ்வளோதான். முடிஞ்சு போச்சுடா. என்னால எதுவுமே பண்ண முடியாதுடாங்கிற இந்த ஒரு மைண்ட் ஸ்டேட்டுக்கு நம்ம போவோம். ரைட்? அப்ப நமக்குள்ள ஒரு பிலீஃப் என்ன ஆகும்னா, ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுதான்டா என்னால எதுவுமே முடியாதுன்னு. ஆனா, இதுவே அவன் என்னதான் வந்து இன்டர்வியூ போனாலும், அவன் ஃபெயில் ஆனாலும், பட் அந்த டைம்ல கூட அவன் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காப்ல. இம்ப்ரூவ் பண்றாப்ல. ஆனா ஃபெயில் ஆகுறாப்ல. பட் ஆனா ஒரு பெரிய ஒரு கம்பெனி. ஒரு சூப்பரான ஒரு ஹை ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்கு வந்து போயிறாப்ல. அங்க இன்டர்வியூக்கு போறாப்ல. இவரு இந்த இந்த இங்க இங்க இடத்துல ஃபேஸ் பண்ணார்ல நெறைய ஸ்ட்ரகிள்ஸ். இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே சேர்ந்து அவர் என்ன பண்ணுதுன்னா, ஒரு புது பெர்சனா ஆக்குது. ஏன்னா, அவர் அந்த இடத்துல வந்து நெறைய வந்து படிச்சு மேல போயிருக்காரு. அப்ப இந்த இடத்துல அவர் இன்டர்வியூக்கு போம்போது, அவரு குவாலிஃபை ஆவாரா? மாட்டாரா? டெஃபினெட்லி ஹி வில் பி குவாலிஃபைட் ரைட்? அந்த ஒரு ஸ்கில், அந்த ஒரு தைரியம் அவர்ட்ட இருக்கும். கரெக்ட்டா? சப்கான்ஷியஸ ரீப்ரோகிராம் பண்றதுக்கு நீங்க பண்ண வேண்டிய 3 விஷயத்துல முதல் விஷயம், சூஸ் டிஃபரண்ட் பாத் அப்படிங்கிறது. சூஸ் டிஃபரண்ட் பாத்ஸ். இஃப் தட் பாத் வில் பி a hard thing, if that path have some kind of hard struggles, you just need to sorry. You just need to face those struggles. ரைட்? ஸோ, அப்ப அது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு புது பெர்ஸ்பெக்டிவா குடுக்கும். இது நம்பர் 1. நம்பர் 2 அண்ட் நம்பர் 3 அப்படிங்கிறத பார்ட் 2ல சொல்றேன். பிகாஸ் வீடியோவோட லென்த் பெருசாயிட்டே போகும். ஓகே. ஸோ, அதனால நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழ இருக்கு. இந்த கோச்சிங்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மைண்ட் செட் பத்தி நான் சூப்பரா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நான் சொல்லி தர போற விஷயங்கள்லாம் நீங்க ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா உங்க லைஃப் இம்ப்ரூவ் ஆகுங்கிறத நான் நம்புறேன். பிகாஸ் என் லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. அத நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. என்னோட வே ஆஃப் ஸ்லாங்லேருந்து நான் இப்ப பண்ணிட்டு இருக்க விஷயங்கள்லேருந்து எல்லாமே டிஃபரெண்ட்டா இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ப்ராபப்லி மைண்ட் செட் அப்படிங்கிறது மட்டும் தான்.
So be strong and stay positive. This is KJ. I will see you in this informative video, and thank you for watching my video. Love you guys.